தாமரை இலை மேல் இருக்கக்கூடிய தண்ணி மாதிரி இந்த பூமியில பட்டும் படாம வாழு. ரொம்ப ஆழமா போயிடாத. போனா என்ன ஆகும்? உருகி ஊத்திப்பீங்க, அவ்வளவுதான். என்ன ஆகும்? ஆமா, ரோட்ல இருக்கிற ஊர்ல இருக்கிற வியாதி எல்லாம் இங்க குடும்பம் நடத்த ஆரம்பிச்சிரும். இங்க உன் உடம்புல பட்டா போட ஆரம்பிச்சிரும். அப்புறம் என்ன, போய் சேர வேண்டியதான். கர்த்தருக்காக வாழ்ந்த நீ எங்க கர்த்தருக்காக வாழ்ந்த? யாரை ஏமாத்திக்கிட்டு இருக்க? மனசெல்லாம் பொருள் மேலையும், மனசெல்லாம் பொண்ணு மேலையும், மனசெல்லாம் மனுஷ மேலையும் வச்சுக்கிட்டு கர்த்தர் மேல ஒருத்தர் நம்பிக்கை வச்சா நான் காட்டுறேன் வாங்க. அவனுடைய வாழ்க்கை அற்புதமா இருக்கும். அவன் பேச்சு விசுவாசத்துல இருக்கும். வருத்தத்தை பார்த்தவன் வருந்த மாட்டான், இழைப்பை பார்த்தவன் துவள மாட்டான். பக்கத்தில் 1000 பேரும் பக்கத்துல 10,000 பேரும் வாழ்ந்தாலும் அவன் இருதயம் பயப்படாது. அவன் கர்த்தர் பேரில் பற்றுதலா இருப்பான். மனுஷனுக்கு முன்னாடி ஆண்டவனை உயர்த்துவான். அவன் நடிக்கிறவன் இல்ல, மனுஷனுக்கு முன்னாடி கர்த்தரை மகிமைப்படுத்தி வாழ்றவன். அவங்க தாங்க பாடினாங்க, அத்திமரம் துளிர் விடாமல் இருங்க. மனசாட்சியோட பாடுறீங்களா? இன்னைக்கு ஒரு நாள் சம்பளம் உழைச்சிட்டு சம்பளம் கொடுக்கல ஓனரு, ஆமீன் சொல்வீங்க, சீவிட்டு வந்துருவீங்க. ஆனா இவர் பாடுறாரு பாருங்க, துளிர் விட்டா என்ன துளிர் விடலன்னு, அதை விட பெரிய பொக்கிஷமா தெய்வம் கூட இருக்கிறார். இழந்ததெல்லாம் மறுபடியும் நான் எடுப்பேன். நம்பிக்கை, உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட நம்பிக்கை வந்தாதான் இப்படி ஒரு பாட்டு வரும், இப்படி ஒரு தைரியம் வரும், இப்படி ஒரு துணிச்சல் வந்தா. நான் சொல்றேன், எந்த வியாதியும் உன்னை மேற்கொள்ளாது, எந்த பாவம் உன்னை மேற்கொள்ளாது, எந்த பலவீனம் உன்னை மேற்கொள்ளாது, எந்த சாபம் உன்னை மேற்கொள்ளாது. அற்புதமாய் முதிர் வயதிலேயும் கனி தந்து புஷ்டியும் பசுமையுமாய் வாழ வயதின் பலன் கொண்டு இந்த பூ உலகத்திலே அநேகருக்கு, ஆயிரங்களுக்கு ஆசீர்வாதமான வாழ்க்கையை உன்னால வாழ முடியும். மனசு போய் பிடிக்கணுங்க. மனசு எப்ப பார்த்தாலும் சீரியலையே பிடிச்சுக்கிட்டு இருக்கு, சினிமாவையே பிடிச்சுக்கிட்டு இருக்கு, சினிமா பாட்டையே பிடிச்சிட்டு இருக்கு, உலக பாரத்தையே பிடிச்சுக்கிட்டு இருக்கு, உலக ஸ்நேகத்தையே பிடிச்சுக்கிட்டு இருக்கு. அவர் இல்லாம என்னால இருக்க முடியாதுன்னு ரவுஸ் விட்டுக்கிட்டு இருக்குன்னா சீக்கிரம் ஊத்தி முடிக்கும். கர்த்தரை நான் பார்க்கிறேன், என் கர்த்தரை, இவர் மட்டும்தான் விலகாதவர், இவர் மட்டும்தான் நீங்காதவர்னு சொல்லி அந்த வார்த்தை மேல வாஞ்சு, அந்த சத்தியத்தின் மேல விருப்பம், அந்த சத்தியத்தின் மேல ஒரு நாட்டம் இருந்தால் வசனத்தின்படி மண்ணிலிருந்து வெளியே வாங்க, மண்ணிலிருந்து வெளியே வாங்க. வலது கைகளை உயர்த்தி வாய்களை திறந்து, ஆண்டவரே, எந்த ஒரு விஷயத்து மேலும் பற்று வைக்காம சொல்லுங்க, சொல்லுங்க பார்க்கலாம். பட்டும் படாமல் வாழுகிற ஒரு கிருபை எனக்கு தாங்க ஆண்டவரே. என் கர்த்தர் தான் மேலானவர், என் ஆண்டவர் தான் முக்கியமானவர், என் கர்த்தர் தான் பெரியவர். அந்த ஒரு சிந்தை உனக்கு இருந்தா வெற்றி காண்பாய் வாழ்க்கையில. உனக்கு அரணான நகரம் உண்டு, உனக்கு அரணான பட்டணம் உண்டு, ஏதும் உன்னை சிதைக்க முடியாது அன்பான பிள்ளையே. லோரபகதரனலமா ரிபேகதரனலமா கரபலனலனமா ஷதரலபகதரனலமா. ஆத்துமாவில் பலன் உண்டாவதாக, ஆத்துமாவில் தைரியம் உண்டாவதாக. மண்ணோடு ஒட்டிருக்கிற எங்களை உயிர்ப்பியும் ஆண்டவரே. ஓ அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஓ நன்றி தேவனே, நன்றி தேவனே, நன்றி தேவனே, கோடாகோடி நன்றி தேவனே, கோடாகோடி நன்றி தேவனே, கோடாகோடி நன்றி அப்பா. நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. யோசேப்பினுடைய சகோதரர்கள் பணத்திற்கு யோசேப்பை விற்று போட்டார்கள். கவனிங்க, பணத்துக்கு பின்னாடி போனவன் பக்கம் பணம் வரல, ஆனால் விலையாக விற்கப்பட்டான் அல்லவா, அவனை தேடிதான் எல்லா சம்பத்துகள் ஓடி வந்தது. நல்ல கவனிங்க, நீங்க எதன் மேல பற்று வைக்கிறீங்களோ அது உங்களை விட்டு ஓடி போயிடும். அப்படிங்களா ஐயா? கண்டிப்பா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, எதன் மேல பற்று வைக்கிறியோ அது சீக்கிரம் உன்னை விட்டு ஓடி போக போகுதுன்னு அர்த்தம். ஆனா ஆண்டவர் மேல பற்று வை, ஏன்னா அவர் உன்னை விட்டு ஒரு நாளும் விலகவே மாட்டாரு. அது ஆடிச்சுன்னா நீ ஆட்டம் காண ஆரம்பிச்சிருவ. என்னுடைய ஜீவன் கிறிஸ்துவுக்குள் தேவாதி தேவனுடைய பிரசனத்துக்குள் மறைந்திருக்கிறது.
அந்த எண்ணம் வரணும்னா நம்மளால பாட முடியும். அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், அச்சை செடி பலன் கொடாமல் போனாலும், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பே, என் தேவனுக்குள் களி கூறுவே. கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பே, என் தேவனுக்குள் களி கூறுவே. மகிழ்ச்சி உங்களுக்குள்ள எப்பவுமே இருக்கணும்னா பொருள் மேல பற்று இருந்தா மகிழ்ச்சி இருக்காதுங்க. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, சுமார் எவ்வளவு புடவை வச்சிருப்பீங்க? பக்கத்துல பார்த்து கேளுங்க. பீரோ திறந்தாலே பொத்துக்குன்னு கீழே விழுதல. ஆனாலும் ஆசை அடங்குதா? அடங்காது, அடங்கவே அடங்க. நீங்க சும்மா ஆயிரக்கணக்கான ரூபாய் கட்டிட்டு வந்திருப்பீங்க. பக்கத்துல இது சாதாரணமா யார் பெத்த பிள்ளையோ அப்படியே கட்டிட்டு வரும். சும்மா இருக்கும் உங்க கண்ணு. பாரு, நம்ம இதை பார்க்காம போயிட்டுமே. திருப்தியப்படுத்த மகாத்மா காந்தி சொன்னாராம் ஒரு முறை, இந்த இந்திய தேசத்தில் ஒரு மனிதனுடைய தேவையை பூர்த்தி செய்து விடலாம், ஆனால் ஒரு மனுஷனுடைய ஆசையை கூட இந்த தேசத்தால் பூர்த்தி செய்ய முடியாது. ஏன் அவ்வளவு இருக்குது? நான் சொல்லட்டுமா? யோபின் ஆக்கியோன் சொல்லுகிறார், கர்த்தர் திமிங்கலங்களின் ஆசைகளை பூர்த்தி ஆக்குகிறாராம். திமிங்கலத்துக்கு சாப்பாடு போட முடியுமா உங்களால? டன்னு கணக்குல சாப்பிடுங்க. அது அதனுடைய ஆசையே தேவனால் திருப்தி செய்ய முடியுமேனால் நீதிமானுடைய ஆசை நன்மை என்று வேதம் சொல்லுகிறது. ஏன் உன் விருப்பத்தை தேவனால் திருப்தியாக்க முடியாது? ஏன்னா நீ விருப்பத்தையே பார்த்துக்கிட்டு இருக்க. விருப்பத்தை கொடுக்கிறவரை பாரு, விரும்பினது எல்லாம் உன்னை தேடி வர ஆரம்பிக்கும். விருப்பத்தை கொடுக்கிறவரை அவர் தானே, அந்த விருப்பம் என்ற சென்ஸை வச்சவரை அவர் தானே. அப்ப இன்னைக்கு இந்த விஷயத்தை நம்ம உள்வாங்கி கொள்ள வேணும். அது என்ன? இந்த ஆத்துமா கர்த்தரையே நம்பணும். அப்ப அந்த கர்த்தரை நம்புற விஷயத்துல நீங்க வளர வேணும். நன்றை புரிந்து கொள்ளுங்கள், நீங்கள் வளரதான் ஒரு விஷயத்தில் தேறினவர்களாய் மாற முடியும். பக்கத்துல பார்த்து கேளுங்க, ஆரம்பத்தில் எப்படி நீங்க செஞ்சீங்க சாம்பார்? யாராச்சும் சாப்பிட முடிஞ்சது, ஆனா இப்ப எப்படி செய்றீங்க? சூப்பரா செய்ய. எப்படி வந்தது? தானா வரல, பழக்கம். செய்து 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 பழக்கம் வந்தது. அப்போ ஆத்துமா ஆண்டவரை உறுதியா படிச்சுக்கிற விஷயம் என்பது ஏதோ இங்க வந்து 2 மணி நேரம் ஜெபம் பண்ணிட்டு போறதுனால நடந்துராது. ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நிமிஷமும், ஒவ்வொரு இமைப்பொழுதும் தேவனோடு உள்ள தொடர்பை நீங்க வலுப்படுத்த 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 இந்த மனசு மறுரூபம் அடைந்து கொண்டே, மறுரூபம் அடைய 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 மறுரூபத்தின் உச்சகட்டம். இந்த உலகத்துல எந்த விஷயமும் உன்னை பாதிக்கவே பாதிக்காது. ஒரு மாடு பால் கறந்தால் அந்த நேரத்தில் கறக்கப்பட்ட பாலானது அரை நாள் வரைக்கும் கெடாமல் இருக்கும். அரை நாள் தாண்டி அது கெடாமல் இருக்க வேண்டுமேயானால் அது வேறொரு நிலைக்கு மாறணும். அந்த பால் என்ன நிலைக்கு மாறணும் சொல்லுங்க பார்க்கலாம்? கொதி நிலைக்கு மாறணும். அந்த பாலை காய்ச்சினால், கொதித்தால் ஒரு நாள் வரைக்கும் கெடாம இருக்கும். சரி, இன்னும் அது கெடாம வச்சுக்கணுமா? என்ன தெரியுமா பண்ணணும்? காய்ச்சின பாலை தயிரா மாத்தணும். காய்ச்சின பாலை தயிரா மாத்தினா சொல்றாங்க 2 நாள் வரைக்கும் கெட்டு போகாம இருக்கும். இப்ப அந்த தயிர் இன்னும் கெடாம இருக்கணும்னா என்ன தெரியுமா செய்யணும்? தயிரை கடைந்து அதை வெண்ணெயாய் மாற்றணும். தயிரை கடைந்து அதை வெண்ணெயாய் மாற்றினால், இப்ப சொல்லட்டுமா, அது 10 நாள் வரைக்கும் கெட்டு போகாம இருக்கணும். இப்ப அந்த வெண்ணெய் இன்னும் பல நாள் கெட்டு போகாமல் இருக்க வேண்டுமேயானால் அந்த வெண்ணெயை பக்குவப்படுத்தி பதப்படுத்தி நெய்யாய் மாற்ற வேண்டும். நெய்யாய் மாற்றினால் 300 நாள் கெட்டு போகாமல் அப்படியே இருக்குமா? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்க மனசு பால் மாதிரி சீக்கிரம் கெட்டுரும். அடுத்தடுத்த மறுரூபம் அதுக்கு நடந்துகிட்டே இருக்கணும். நீங்க கொடுத்துக்கிட்டே இருக்கணும். நீங்க கொடுத்துக்கிட்டே இருக்கணும். பாலுக்கு ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடந்துகிட்டே இருந்தாதான் அது பல பரிமாணங்கள் எடுத்து நிலைத்த தன்மை அடையும். மனதும்
ஒரு நல்ல விஷயங்களுக்குள் பயிற்றுவிக்கப்படாவிட்டால் நிலைத்தன்மை அடையாது, பாதிக்கப்படும், கெட்டு போகும். பாதிக்கப்பட்டால் உடல் கெட்டு போகும், உடல் கெட்டு போனால் உடலை விட்டு உயிர் நீங்கி போகும். அப்ப இந்த ஆன்மாவுக்கு, இந்த ஆத்துமாவுக்கு எதுதான்ப்பா ஆகாரமா இருக்கும்னா ஆண்டவருடைய வார்த்தையும் சத்தியமும் வசனமும் தேவனோடு உள்ள தொடர்பும் தான். இன்னைக்கு இருக்கக்கூடிய உங்கள் மனது அரை நாள் அப்படியே இருக்கும். நீங்க ஜெபிக்காம இருந்தாலும், வேதத்தை வாசிக்காம இருந்தாலும் அரை நாள் அப்படியே இருக்கும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, டைம் என்னாச்சு? சாயந்தரம் வரைக்கும் அப்படியே உங்க மனசு எப்படி இருக்கும்? இப்ப ஏத்துற இந்த இப்போ நீங்க பெருகிற இந்த ஃபயர் சாயந்தரம் வரைக்கும் எப்படி இருக்கும்? ஃப்ரெஷ்ஷா இருக்கும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, பாலை காய்ச்சிற மாதிரி சாயந்தரத்துக்குள்ள ஒரு ஜபத்தை போட்டுறணும். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? ஒரு ஜபத்தை போட்டுறணும், வசனத்தை போட்டுறணும். ராத்திரிக்குள்ள ஒரு குடும்ப ஜபத்தை போட்டுறணும். அப்படின்னா இன்னாதியா பக்கத்துல பார்த்து கேளுங்க, குடும்பமா திங்குவீங்களா? நீங்க மட்டும் தான் சாப்பிடுறீங்களா வீட்டுல? என் புருஷன் சாப்பிடுவாரு. உங்க புருஷன் வீட்டுல சாப்பிடலன்னா என்ன பண்ணுவீங்க? திருமணமான சகோதரிகளை பார்த்து கேளுங்க, உங்க புருஷன் வீட்டுல சாப்பிடலன்னா என்ன பண்ணுவீங்க? சாப்பிட வைப்போம்ல, சாப்பிட வச்சிருவோம். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? உங்க புருஷன் ஜெபம் பண்ணாம இருக்கிறாரு, அவரை ஜெபம் பண்ண உங்களால வைக்க முடியலையே. ஏன்? திங்க முடியாதவரை திங்க வைக்கிற உங்களால ஏன் ஜெபிக்காதவரை ஜெபிக்க வைக்க முடியல? ஏன்னா நீங்களே ஒழுங்கா ஜெபிக்கிறது இல்ல. இன்னைக்கு ஒரு ஃபயர் வரணும் உங்களுக்குள்ள. என் புருஷனையும் என் பிள்ளைகளையும் அந்த கட்டமைப்பு மட்டும் தயவு செய்து உடைச்சிடாதீங்க. ஏன்னா நீங்கள் மட்டும் வாழ்ந்திருப்பதற்காக நான் பிரசங்கிக்கவில்லை. உங்களோடு இணைக்கப்பட்ட உங்கள் கணவன், மனைவி, பிள்ளைகள், பேரப்பிள்ளைகள், பின் சந்ததிகள், மொத்த குடும்பமும் வாழ்ந்து சுகமா இருக்கணும். அப்படின்னா உங்க ஆத்துமா மாத்திரமல்ல, உங்கள் பிள்ளையின் பின் சந்ததிகளுடைய ஆத்துமாவும் ஈடேற வேண்டுமே. ஆனால் மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல நம்ம மட்டும் இல்ல, நம்ம பிள்ளைகள், குடும்ப உறவு, எல்லாருடைய ஆத்துமாவும் கர்த்தர் மேல வாஞ்சித்து கதறணும். அப்போ ராத்திரி நீங்க நல்ல ஜெபம், ராத்திரி ஜெபம், ஆராதனை அது போடுற அளவுக்கு என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, அந்த பால் கெடாம ஒரு பக்குவம் அடைந்து ஒரு மறுரூபத்துக்குள்ள வரும். இன்னும் வாழ்வு நிலை பெற்றிருக்க வேண்டும் என்று சொன்னால் தயிராய் மாற வேணும். அதிகாலை ஜெபம் அதிகரிக்கப்பட வேணும். அது என்ன அதிகாலை ஜெபம்? சில பேருக்கு அந்த வேல்யூ தெரியல பாருங்க, விட்டுறாங்க. அதிகாலை ஜெபத்தை விட்டுறாங்க, ஆராதனை விட்டுறாங்க. சில இடத்துல சர்ச்சைக்கு வரதே போராடி வரக்கூடியதா இருக்கு. வேல்யூஸ் தெரியல. எப்ப தெரியுமா வேல்யூ தெரியும்? நாளைக்கு குடும்பத்துல பூதாகரமான பிரச்சனைகள் வெடிக்கும் பொழுது, பிள்ளைகள் மூலம் சில பிரச்சனைகள் வரும் பொழுது, கணவன் மூலம் சில பிரச்சனைகள் வரும் பொழுது, ஏன் நம்முடைய மன நிம்மதியை கெடுக்கப்பட்டு குடும்பத்தில் பல வகையான சங்கடங்கள் வரும் பொழுது, அப்பதான் சொல்லும், வீட்டுல ஜபமே இல்லை, குடும்ப ஜபமே இல்லை. கூரை இல்லாத வீடாய் மாறுவதற்கு முன்பதாக கர்த்தர் உன்னோடு முகமுகமாய் பேசுகிறார். இன்னைக்கு உன் வாழ்க்கையில் மனதை தேவனோடு பொருத்துவதற்கு இன்னைக்கு ஒப்புரவாக்கப்படுவாயாக. மனம், பால் எப்படி ஒவ்வொரு மறுரூப தன்மை அடைய அடைய நிலைத்த தன்மை பெறுகிறதோ, மனதும் அடுத்தடுத்த மறுரூப தன்மை அடையும் பொழுது நிலைத்த உறுதியான தன்மையை இந்த மனம் அடைகிறது. சொல்லுகிறார்கள் 300-400 நாட்கள் பதப்படுத்தப்பட்டு நிலைத்த தன்மையோடு இருக்கக்கூடிய நெய் நோயுற்ற உடலுக்கு மருந்தாக திகழ்கிறதா? நான் சொல்லட்டுமா? நீங்கள் தேவ உறவோல் நிலைத்திருந்து உங்கள் ஆத்துமா உறுதியாக்கப்பட்டால் இந்த தேசத்துக்கே ஆசீர்வாதமான மருந்தாய் நீங்கள் மாறுவீர்கள். அநேக உடைக்கப்பட்ட குடும்பங்களுக்கும் சிதைக்கப்பட்ட உறவுகளுக்கும் நீங்கள் மருந்தாக மாறுவீர்கள். பயனுள்ள பாத்திரமாக நீங்கள் மாறுவீங்கள். உங்க ஆத்துமா உறுதியா இருந்தா, உங்க ஆத்துமாவே உறுதியா இல்லைன்னா எப்படி நம்ம அநேகரை கரை சேர்க்க போகிறோம்? அன்பானவர்களே, 4ஆம் வசனம் சொல்லுகிறார், ஏசாயா 26:4 சொல்லுகிறார். வேகமாய் சேர்ந்து நாம் வாசிப்போம். கர்த்தரை என்றென்றைக்கும் நம்புங்கள், கர்த்தராகி யெகோவா நித்திய கன்மலையாய் இருக்கிறார். இதை விட வேற என்ன வேணும்?
இன்னைக்கு மட்டும் நம்புங்க, இன்னைக்கு மட்டும் ஜெபிங்க, இன்னைக்கு மட்டும் சார்ந்திருங்கல்ல, என்றென்றைக்கும் நம்புங்கள். ஏன்னா அவர் மட்டும்தான் நிலைத்தன்மை உடையவராய் இருக்கிறார், கண்மலையாய் இருக்கிறார். அசைந்து செல்லுகிற வாழ்க்கை, அசைந்து போகிற உறவுகள், அசைந்து போகிற நிலைகள் எல்லாவற்றிலேயும் உறுதியாய் இருக்கக்கூடியது ஆராதிக்கக்கூடிய கண்மலையாகிய கர்த்தர் மாத்திரமே. அவரை நம்புங்கள், எப்பொழுதாவது அல்ல, என்றென்றைக்கும் நம்புங்கள், என்றென்றைக்கும் நிலைத்தன்மை பெறுங்கள். என்ன ஆக்கப்படுகிறது? உங்கள் வாழ்க்கை வலிமை நிறைந்ததாக மாறுகிறது. நம்ம ஜெபம் பண்ணி இந்த ஆராதனையை நிறைவு செய்ய போறோம். இன்னைக்கு ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் உள்வாங்கிட்டு போங்க. இது உங்கள் வாழ்க்கைக்கான சத்தியம். இதோ நீங்க கேட்டுட்டு போற ஒரு சத்தியம் இல்ல, உங்க வாழ்க்கையே அற்புதமாய் மாற்றுகிற ஒரு சத்தியம். உங்கள் உயிர்தான் இந்த உலகத்தில் நிலையானது. நீங்க எதை இழந்தாலும் கவலையே படாதீங்க. முதல்ல அந்த கவலை, அந்த பிரஷரை மனசுல ஏத்தாதீங்க, டென்ஷனை மனசுல ஏத்தாதீங்க. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, தங்கச்சி தங்கச்சி, அக்கா, அம்மா, அண்ணா, தம்பி, அக்கா, உன் மேல அன்பா இருக்கக்கூடிய சகோதரியை நான் சொல்றேன், பிரஷரை ஏத்தாத, மனசுல ஏத்தாத, மைண்ட்ல ஏத்தாத, வார்த்தையை மட்டும் ஏத்து. எதை ஏத்தணுமோ அதை ஏத்து. ஆமா, எதை தூக்கணுமோ அதை தூக்கு. எது இருந்தாலும் பரவாயில்ல, ஈவு இரக்கம் இல்லாம தூக்க வேண்டியதை தூக்கு. எது இருக்கணுமோ அதை மட்டும் இருக்க வை. வசனத்தை வைங்க, வார்த்தையை வைங்க, உறுதியை அவரை பிடிங்க. மண்ணோட ஒட்டிக்கொள்ள ஒரு நாள் அனுமதிக்காதீங்க. ஏன்னா மண் அதுக்கு மேல வேலை பார்த்துக்கிட்டு இருக்கு. விண்ணோட பிக்ஸ் பண்ணுங்க, தேவனோடு உறவு கொள்ளும்படி. இந்த ஆத்துமா வார்த்தையினால் உறுதியானால், வலிமையானால், நிலைத்த தன்மை பெற்றால் உங்கள் உடல் உறுதி பெறும். உடல் உறுதி பெற்றால் உயிர் உறுதி பெறும். உயிர் உறுதி பெற்றால் முதிர் வயதிலேயும் கனி தந்து புஷ்டியும் பசுமையுமாய் இந்த பூவுலகத்திலே சீரும் சிறப்பான வாழ்க்கை உங்களால் வாழ்வது சாத்தியமாகும். எப்பொழுதாவது அல்ல அன்பானவர்களே, கர்த்தராகிய யெகோவா நித்திய கண்மலையா இருக்கிறார். அவரை எப்பொழுதும் நம்புங்கள். தயவு செய்து இன்னைக்கு உங்க மைண்ட்ல யாராச்சும் ஃபர்ஸ்ட் இடத்துல வச்சிருந்தீங்கன்னா தூக்கி பின்னாடி வச்சிருங்க. அது யாரா இருந்தாலும் சரி, ஈவு இரக்கம் இல்லாம தூக்கி பின்னாடி வைங்க. நீங்க நல்லா இருக்கிறதுக்காக நான் சொல்றேன். தைரியமா கர்த்தரை கொண்டு வந்து முன்னாடி வைங்க, மனசுல முன்னாடி வைங்க, வார்த்தையை முன்னாடி வைங்க. கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பதாக நான் வைத்திருக்கிறேன், அவரின் வலது பாரிசத்தில் இருக்கிறபடியினால் நான் அசைக்கப்படுவதில்லை. யாரும் அசைச்சிக்க முடியாது. இன்னைக்கு எல்லாமே உன்னை போட்டு அசைச்சிருது, எல்லாமே உன்னை சிறைச்சிருது, உன்னை பாதிச்சிருது. ஏன்? கண்டதை தூக்கிட்டு வந்து முன்னாடி வச்சுக்கிறீங்க. கர்த்தரை முன்னாடி வைங்க. ரெண்டு கைகள் ஆண்டவருக்கு நேராக உயர்த்தி, ஆண்டவரே என்னுடைய மனதை மகிழ்ச்சியால் நிரப்புங்கப்பா, என் மனதை சந்தோஷத்தால் நிரப்புங்கப்பா. உங்களுக்காக நான் விசேஷமா ஜெபம் பண்ண விரும்புறேன். ஆண்டவர் இன்றைக்கு உங்கள் ஆத்துமாவிலே ஒரு பலன் தருவாராக.